மினி லஞ்சுக்கு நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு பொன்னிறமாக வதங்கினோன்னே 2 தக்காளி அரைச்சி ஊற்றி 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டு தனியாக ஏற்கனவே வறுத்த வெண்டைக்காய் அதோடு போட்டு மொச்சை போட்டு கொஞ்சம் அவரைக்காய் போட்டு இந்த தக்காளி மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கலந்து விடட்டும். தக்காளி அந்த தூள் மசாலாவோடு அது நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பொரியலுக்கு கடுகு, ஜீரகம், பூண்டு வதக்கிட்டு ஏற்கனவே ஆவியில் வேக வச்ச கேரட், பீன்ஸை அதோடு சேர்த்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் வேக வச்ச பொட்டேட்டோவையும் இதில் போட்டுக்கலாம். ஆவியில் 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இதில் சிக்கன் மசாலா பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ வதங்கின வெண்டைக்காயில் புளிக்கரைசலை ஊற்றி கலக்கிட்டு இதில் 5 நிமிஷம் மிதமான தீயில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சம் வெள்ளைத்தூளும் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவலும், ரோஸ்டட் செசேம் சீட்ஸு, வறுத்த எள்ளும் இதோடு போட்டுக்கலாம். வறுத்த எள்ளில் நிறைய கால்சியம் இருக்குது. தேங்காய் துருவலும் தேவைக்கேற்ப போட்டு கலந்து எடுத்தால் டேஸ்டியான பொரியல். இது ஆவியில் வேக வச்சு கொஞ்சம் அதிகம் குக் பண்ணாமல் இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வேணும்னா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போது துவையலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 சிவப்பு மிளகா, 1 கைப்பிடி தேங்காய் துருவல், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா 3ஐயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு இதோட வதக்கி அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக புளி கூட போட்டுக்கலாம். நான் புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் இதோட அரைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் லெமன் ஜூஸு ஒரு 4 சொட்டு விட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அரைச்சி இந்த மிக்சடு லீவ்ஸ் துவையல் ரெடி ஆயிடுச்சு. மிக்சட் லீவ்ஸ் துவையலும், வெண்டைக்காய் குழம்பு, இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியலும், இதோட அவியலும் செஞ்சுருக்கேன். அது வீடியோ எடுக்கலை. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு சுட சுட சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கருவேப்பிலை, மல்லியில் புதினா போட்டு அரைச்ச துவையல், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ போட்ட மிக்சட் வெஜிடபிள் பொரியல், அவியல், தயிர் சாதத்தில் மாதுளம் பழம், கிரேப்ஸு இதெல்லாம் தூவியிருக்கேன். சியா சீட்ஸ் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.